வணக்கம், வெல்கம் டு சென்னை ஃபுட் கோர்ட். இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு நூடுல்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா வெங்காயத்தாளில் இருக்க வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ரெண்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்க முட்டைகோசு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சர்க்கரை, ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தாள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் வேக வச்சு ஆற வச்சுருக்க நூடுல்ஸை இது கூட நான் சேர்த்துடுறேன். 1 ஸ்பூன் எண்ணெயும் 1 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா வேக வச்சுட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். வடிகட்டி ஆற வச்சுருக்கேன். அந்த நூடுல்ஸை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக ஒரு நூடுல்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை சூடாக சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.